குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் உலோகங்களை பற்றி, அதோடைய ஃபிசிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லக்கூடிய ஒரு பாடம், ஒரு சின்ன பாடம். ஏன்னா இந்த ஒவ்வொரு உலோகங்களுக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறது இந்த பாடம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கொடுத்துருவாங்க பாருங்கள், உலோகங்களுக்கு என்னென்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா ஒரு 4-5 கொடுத்துருக்காங்க. ஒன்று கலர் என்றால் நிறம், வெயிட் அல்லது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்ட்ரக்சர் என்ற அமைப்பு, கண்டக்டிவிட்டி என்றால் கடத்தும் திறன், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்றால் காந்தத்தன்மை, ஃபியூசிபிலிட்டி என்றால் உருகும் தன்மை. இந்த ஒரு 4 விதமான முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் 4 கொடுத்துருக்காங்க. அந்த 4 விதத்தில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கலர் முதல்ல சொல்லியிருக்க, இந்த கலர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால், கலர் என்பது ஒரு உலோகத்துக்கு ஒரு தனிப்பட்ட நிறம் உண்டு. உதாரணத்துக்கு நம்ம ஈஸியாக சொல்லப்போனால் அலுமினியம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்கும், கோல்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். அதுக்கு தான் கலர். அப்போ பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய உலோகங்களானது இயற்கையிலேயே தனித்தனியான குணாதிசயம் கொண்டிருக்கு, தனித்தனியான கலர்களை நிறங்களை உள்ளடக்கியது. அடுத்தது நம்பர் 2, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் வெயிட். அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் வெயிட் என்பது என்னென்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட சைஸ் இருக்கக்கூடிய ஒரு இரும்பையும் குறிப்பிட்ட சைஸ் இருக்கக்கூடிய ஒரு அலுமினியத்தையும் ரெண்டுத்தையும் வெயிட் போட்டு பார்த்தா அலுமினியம் எடை குறைவாகவும் இரும்பானது இல்லையா, அதுதான் அது நிர்ணயம் பண்ணுது. அது வந்து இயற்கையில் உள்ளது, மாற்றவே முடியாது. அதனால தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்க. அடுத்தது மூன்றாவதாக ஸ்ட்ரக்சர் என்றால் அமைப்பு. ஒரு அமைப்பு அந்த படம் ஒன்றில் பாருங்கள், ஒரு அமைப்பு ராட்டை எனக்கு எப்படி இருக்கும், கேஸ்ட் எப்படி இருக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராட்டை எனக்கு பார்த்தீங்கன்னா கிரானுலராக ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, கட்டமாக கட்டியாக இருக்குது. அடுத்தது கேஸ்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடாக போட்டு கட்டிகள் கம்மியாக இருக்குது இல்லையா, கட்டங்கள் கம்மியாக இருக்குது. இதுதான் ஒரு அமைப்பு. இந்த அமைப்புகள் என்ன, இந்த அமைப்புகள் எப்படி பார்க்க முடியும்னு கேட்டால், ஒரு சின்ன அந்த கேஸ்டைன் பீஸ், ராட்டைன் பீஸை உடச்சி ஒரு மைக்ரோஸ்கோப்பில், மெட்டலர்ஜிக்கல் மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தா இந்த மாதிரி அமைப்பு தெரியும். புரியுதா? அதனால் ஸ்ட்ரக்சர் என்பது மாறும், ஒரு உலோகத்தும் ஒரு அமைப்புகள் மாறும். அடுத்ததாக கண்டக்டிவிட்டி, கடத்தும் திறன் இருக்குல்ல, கடத்தும் திறன். அதனால் கடத்தும் திறன் அப்படின்னாக்கா உலோகங்களானது வெப்பத்தையும் மின்சாரத்தையும், குறிப்பாக மின்சாரத்தையும், அது ஒரு எனர்ஜி, மின்சாரங்கிறது எனர்ஜி, வெப்பம் ஒரு எனர்ஜி, அந்த 2 எனர்ஜிகளையும் அது வந்து தன் கடத்துறதுக்கு ஒரு பண்பு பெற்றிருக்கணும். அது ஒரு இடத்துல வெப்பத்தை கொடுத்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் பாஸ் பண்ணணும், தன் உள்ளால மூலக்கூறுகளிலே கடத்தி கொண்டு போகணும். அதுக்கு பேர் கண்டக்டிவிட்டி, கடத்தும். அதே மின்சாரம். இப்போ இதில் எல்லா உலோகங்களும் மின்சாரத்தை கடத்தும், எல்லா உலோகங்களும் வெப்பத்தையும் கடத்தும். பெஸ்ட்டாக கடத்துது அலுமினியம், சில்வர், அது காப்பர், இது போன்ற உலோகங்களானது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நல்லா கடத்தும். ஓகேவா? அடுத்ததாக மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இது இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி காந்தத்தன்மை என்பது ஒரு உலோகத்தை வந்து காந்தத்துடைய தன்மையை அதில் ஏற்படுத்தலாம். தற்காலிக காந்தமாகவோ, அந்த காந்தத்தன்மை என்பது உங்களுக்கு இரும்பு பொருட்களை தன்வாசம் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பண்புக்கு பேர் காந்தத்தன்மை. அந்த மாதிரி காந்தத்தன்மை ஆக்கிறதுக்கு ஒரு சில உலோகங்களை மட்டும்தான் முடியும், எல்லா உலோகத்தையும் முடியாது. அடுத்ததாக ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கக்கூடிய, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்பது குறிப்பிட்ட சைஸ் இருக்கக்கூடிய ஒரு உலோகமானது குறிப்பிட்ட எடை இருக்கும். ஒரு சின்ன ஒரு கியூப் மாதிரி கட்டி மாதிரி ஒரு அலுமினியத்தை எடுத்து வெயிட் போட்டாலோ, அல்லது ஒரு கோல்டு எடுத்து பார்த்தோ வெயிட் பார்த்தாலோ, ஸ்டீல் எடுத்து வெயிட் பார்த்தாலும் ஒன்றுக்கு ஒன்று எடை மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக ஃபியூசிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய உருகும் தன்மை என்பது ஒரு உலோகத்துக்கும் வெவ்வேறு மாதிரி மாறும். உதாரணமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இருக்கிறே ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் டங்ஸ்டன் இருக்கா, அந்த இடத்துல ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் டங்ஸ்டன் 3320 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணால் தான் உருகும். உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100, தண்ணீரை கொதிக்க வைக்கக்கூடிய சூடு 100 நம்மளால் தொட முடியாது. அப்போ இது 3320 டிகிரி அளவுக்கு வெப்பத்தை கொடுத்தா தான் டங்ஸ்டன் உருகும். தட் இஸ் என்ன அர்த்தம், திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறும். அடுத்ததாக மிக குறைந்த ஒரு உருகக்கூடிய உலோகம் அப்படிங்கிறது 332 டிகிரி செல்சியஸ் டின்னு, இந்த இடத்துல இருக்குது 323 டிகிரி செல்சியஸ், 332 டிகிரி செல்சியஸ் டின் இந்த இடத்துல இருக்குது. டின் என்றால் அது ஒரு ஈயம், அது ஒரு வகையான ஈயம். ஆக இந்த உருகும் தன்மை ஒரு உலோகத்தும் மாறும் அப்படிங்கிறாங்க. இந்த சொல்லப்பட்ட 6 இருக்கு இல்லையா, இந்த 6 தான் முக்கியமாக, நிறையா இருக்குது, 6 தான் முக்கியமானது. இந்த 6 முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆனது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்று பெயர். தமிழில் இயற்பியல் பண்புகள், இயற்கையிலே அமைந்திருக்கக்கூடிய பண்புகள். அதை நம்மளால் மாற்றவே முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஓகேவா? வெயிட் ஒரு அலுமினியத்தை குறிப்பிட்ட வெயிட், அந்த குறிப்பிட்ட வெயிட் தான் மாற்ற முடியாது. அந்த வெயிட்டை குறைக்கிறதோ, அல்லது இரும்பின் வெயிட்டை கூட்டுறதோ, அல்லது இரும்போட கலரை வந்து துருப்பிடிக்கிற தன்மை நீக்கிறதோ நம்மளால் முடியவே முடியாது. அது இயற்கையில் உள்ளது தான். ஓகே, தேங்க்யூ.